இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகா இருக்கு. பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசும் புல்தரை. பசும் புல்தரை. காத்து கூட ஜில்லுன்னு வீசுது இல்ல? ஆமாமா, ஜில்லுன்னு வீசுது. நீலவானத்திலே நீண்டும் மேகக்கூட்டம். என் மனசை திருடின கள்ளி ஆட்டம். நான் கள்ளியா? ஆமா, என் மனசு திருடின கள்ளி இல்ல. ரமா, நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம், வானத்து புதுநிலம், வண்ண ஓவியம், என் இதயத்து இன்ப ஜோதி, சிற்பியின் கைப்படாத உயிர்ச்சிலை, ஜீவ கீதம், ஆசை வெள்ளம், இன்னும் இன்னும். போதுமே, சர்க்கஸ் கோமாளி மாதிரி அடிக்கிட்டே போறீங்களே. உங்களுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். கொஞ்சமாவது சீரியஸ் வேண்டாம்? ஓ, இங்க வந்தா நீ சீரியஸ், வீட்டுல போனா அம்மா சீரியஸ், ஹாஸ்பிடல்ல வர கேஸ் சீரியஸ், அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் சீரியஸ். ஆக மொத்தம் என் பொசிஷனே சீரியஸ். ஏன்? அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. செஞ்சுக்கங்களேன். ஓ, ஐ அம் ரெடி. ஆனா அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க. உங்க அம்மா கிட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? ரமா, எங்க அம்மா இன்னொரு பெண்ணை பார்த்து முடிவு செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்ன பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனந்த், உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? ஆமா, எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலன்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படின்னா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உன்னை காதலிக்க வந்தேன். காதலிக்கனா கல்யாணத்துக்கு வேற ஒருத்தியா? அதுல என்ன தப்பு? ஐயோ, கோவமா? ஆல் ரைட், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற ஒருத்தியை காதலிக்கிறேன். இதுக்கும் கோவமா? இப்படி செய்யட்டுமா? உன்னை காதலிக்கிறேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னமா? என்ன சொல்லுடாமா, பேசுறாமா? சயனைடு இன்ஜெக்ஷனா? ஆமா, அது டாக்டர்களை தவிர வேற யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காது. கரெக்ட். ஆனா அப்படி எத்தனை டாக்டர் மீது நாம் சந்தேகப்படுறது? இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி கேசுகள்ல கொலைக்கு அடிப்படை காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொலையாளி யாருங்கிறத சுலபமா தெரிஞ்சு. எஸ். ரமாவோட மரணத்தினால யாருக்கு என்ன லாபம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க. டாக்டர் கிரியா? எஸ், டாக்டர் கிரி. காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வரல, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். வர வர ரொம்ப முன்னேறிட்டு வர. இருக்கட்டுங்க, சந்தோஷம். வாழ்க்கையில முன்னேற்றம் அவசியம் தானே? அவசியம் தானே? அடிச்சவ தெரியுமா? பிளாட்பாரத்துல இருந்து காம்பவுண்ட்ல இருந்து ஹாலுக்கு வந்தாச்சு. இனிமே பெட்ரூம்ல போய் படுத்துக்க. ஆகட்டுங்க. எங்கடா போற? பெட்ரூமுக்கு போச்சீங்களே, சுடுகாட்டுக்கு போச்சோம். போறேன். சுடுகாடு போனோம், பேய் அப்படியே படுத்திருக்கு. ஆனந்த், அவன் மேல ஏன்ப்பா கோபிச்சுக்கிற? அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே.
நீ ஒண்ணு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் ஒண்ணு சொல்லுவான். டேய் மாதவா, போய் இலைய போடு. வேண்டாம், எனக்கு பசி இல்லை. ஆனந்த், உன் கவலை எனக்கு நல்லா புரியுது. ரமா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. அவ கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். மனித வாழ்க்கை என்ன விளக்காம அணைஞ்சு போனா ஏத்தி வைக்கிறதுக்கு? ஏத்திய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமாப்பா? இருண்ட வீட்டுக்கு ஒளி வேணும். இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேணும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. நாளைக்கே ஒரு பொண்ணை பார்த்து. அம்மா, கொஞ்ச நாளைக்கு என்ன நிம்மதியா இருக்க விடுங்கம்மா. ஆனந்த், ஆனந்த், ஹலோ, ஐ அம் டாக்டர் ஆனந்த் ஹியர். மன்னிக்கணுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டுல என் பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? மவுண்ட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலயா? ஆல் ரைட், இத வந்துட்டேன். நீங்க தான் டாக்டர் ஆனந்துங்களா? ஆமா, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நான் தாங்க. சீக்கிரம் போங்க. எந்த பக்கம்? நேரா டாக்டர் ஐயா வாங்க. டாக்டர் வாங்க போகலாம். மகளே, என்ன விட்டுட்டு போயிட்டியா? நான் என்ன பண்ணுவேன் அம்மா? யாரது? நான் ஒரு டாக்டர், டாக்டர் ஆனந்த். இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு நோயாளியை பார்க்க வந்தேன். இந்த பங்களாவிலையா? ஆமா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா? ஆமா. அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே? எஸ். நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா. பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? டாக்டர் சார், இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு. உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என் கண்ணாலேயே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன். பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க.
உங்களுக்கு சந்தேகமானதா என் கூட வாங்க வாங்க. சரி, நீங்கெல்லாம் எங்கே இருங்க. டுனாக் போ, போலாம். அங்கதான் அந்த பெண்ணின் பிரேதம், பக்கத்துல அந்த அம்மா, இங்கதான் இப்பதான். அற்ப ஆயுள்ல இறந்துடுறவங்க பேயா மாறி தீராத தன்னுடைய ஆசைகளை எல்லாம் இப்படி மனித ரூபத்துல வந்து தீர்த்துக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. இங்க யாருடைய ஆவியோ நடமாட்ட இருக்கு. அப்ப சுடுகாட்டுல மாயமா மறைஞ்சு போயிட்டா. இப்போ இங்க அதே முகம், அவளேதான். என்ன டாக்டர்? ஒண்ணுமில்ல சார், ஒண்ணுமில்ல. சூடான காபி, பேப்பர். இது பேப்பர், இது பேப்பர். என்ன காதல் எப்படி உழது? டேய், என்னடா தொந்தரவு? அதுக்கு பிறகு அவசரம். காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்துறது சார். ரயில் விபத்தில் பெண் மரணம், அவளேதான். அதே பொண்ணு, ஆமா அவளேதான். யார் சார்? டேய், இந்த பேப்பர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். யாருக்கும் தெரியாம எப்படி வந்தது? அதுவும் தெரியாது சார். கூப்பிட்டீங்களா டாக்டர்? எஸ், நேற்று ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணேன். ரிசீவர் எடுத்த, பதில் பேசாம வச்சுட்டே. ஏன்? அப்போ நீங்க தான் போன் செஞ்சீங்களா? அப்கோர்ஸ். நான் வேற யாரோ போன் பண்ணாங்கன்னு நினைச்சேன். வாட் இஸ் திஸ்? ராத்திரி உன் பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, நான் போய் காப்பாத்தலாம், அவன் செத்து இருப்பான். இந்நேரம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் என்ன? ஒண்ணுமில்ல சார், நேத்து நான் ஏதோ குழப்பத்துல இருந்துட்டேன். நீ குழப்பத்துல இருந்து மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு வர்ற. நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்ச நாளா சரியா தூங்காம. இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை. உன்னைய நீயே ஏமாத்திக்கிற. வீணான கற்பனையால உன் வாழ்க்கையை நீயே பாழ்படுத்திக்கிற. நான் என்னதான் சார் செய்யறது? ஆனந்த், ரமா உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அவ மரணத்தால நீ படுற வேதனையும் எனக்கு தெரியுது. ஆனா உன்னை பெற்ற தாயார் படுற கவலைய உன்னை தவிர வேறு யாரால தீர்க்க முடியும்? சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலையில பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பேச்ச கேளு, நீ கல்யாணத்தை செய்துக்க. கல்யாணமா? ஆமா ஆனந்த், உன் தாயாரின் கவலையும் தீரும், எனக்கு அதுதான் திருப்தி. பதில் பேசாம போனா பாதி சம்மதம்னு அர்த்தம். கல்யாணம் கல்யாணம் என்ன மாதிரி? ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க டாக்டர், இங்க வந்தா நீங்க. எல்லாம் உன் நன்மைக்கு தான்ப்பா சொல்றோம். என் நன்மை? ஆமாப்பா, வர வர என்னால முடியல. மருமக ஒருத்தி வந்துட்டா நான் என் பாட்டுல ஏதோ கோயில் குளம்னு நிம்மதியா இருப்பேன். உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அம்மா, ஆனந்த், உன்னை பெத்த தாய் சொல்றேன், எனக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சரிம்மா, சரி. என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கதோ இல்லையோ, உங்க மன நிம்மதிக்காகவாவது இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணுங்கிறீங்களே, அதுக்காகவாவது நான் கல்யாணம் செய்துக்கிறேன். போதுமப்பா, அது போதும். பொண்ணு கூட. அம்மா, நான் எதை பத்தியும் கவலைப்படல. இதுதான் பொண்ணுன்னு சொல்லுங்க, அவ முகத்தை கூட பார்க்காம நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். சூறாவளிக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தான் வேணும்.
இல்லாட்டா மறக்க முடியாத முதலிரவுல இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலறா மாதிரி பேய் காத்து, மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது. ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு. ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யாரை காப்பாத்துறதுக்காக போனேனோ அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு, நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டேன். நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? நீயா இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? உண்மை சொல்லு. யார் நீ? யார் நீ?